பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுடைய பேச்சை முதல்ல கேட்கலாம். இந்தியாவிலேயே 8 மாதத்திற்கு முன்னாலே ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை, ஒரு வரைவு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இந்தியாவிலேயே ஒரு சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். அவசரமாக 2 பேர் உட்கார்ந்து எழுதி தேர்தல் வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே வெளியிடுவார்கள். ஆனால் இது அப்படி அல்ல. இது ஒரு டாக்குமெண்ட், ஒரு ப்ளூ பிரிண்ட். தமிழகத்தை சீரமைப்பதற்காக, புதியதொரு தமிழகம் செய்வதற்காக இது உருவாக்கப்பட்டது. அதனாலே இதை 2-3 மாதங்கள் எல்லோரும் நாங்கள் உட்கார்ந்து இதை தயாரித்திருக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு அன்புமணி தொடர்ந்து சொல்லி வருகிறார். அந்த வகையிலே இன்றைக்கு மக்கள் அவருக்கு ஆதரவு தருகிறார்கள். நாளும் அவருக்கு ஆதரவு கூடி வருகிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பேச்சு என்னவென்றால், ஜெயலலிதாவுக்கும் அன்புமணிக்கும் தான் போட்டி என்று சொல்லக்கூடிய நிலைமை. இதில் மற்ற கட்சிகளுக்கு இடமே இல்லை. திமுகவை பொறுத்தவரை நான் ஒரு 6 மாதமாக சொல்லி வருகிறேன். அது ஒரு பட்டு போன மரம், பட்ட மரம் துளுக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் பட்ட மரம் துளுக்கும் என்றெல்லாம் சொல்லி என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதுவும் ஈடுபடாது திமுகவை பொறுத்தவரை. திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலிலே, வருகின்ற தேர்தலிலே 3வது முறையாக ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் 3வது முறையாக தேர்தலில் நிற்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு தீர்ப்புகள் இந்த கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே அளித்த தீர்ப்பு திருத்தப்பட்டு, உச்சநீதிமன்றத்திலே திருத்தப்பட்டு, மீண்டும் ஜான் மைக்கேல் டிகொண்ட அளித்த அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்படும் என்று நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன்.